மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர் கூட்டணி மாறுவார் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு அவரு. சொல்லுங்க மக்கள் அதே பஸ் அவரு தருவீங்க நன்றி. அவரு இந்த மாதிரி தவறுகளால தான் நம்ம கட்சி இந்த அளவுக்கு ஆயிருக்குது. கொளத்தூர்ல என்ன கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க. இனியாவது கரெக்டா இருக்கணும்னு சொல்லணுமா இல்லையா? திருந்தவே மாட்டா. திமுக திருந்தாதா? மானிய கோரிக்கை குறித்து மக்கள் நலத்துறை அமைச்சர் உட்காருங்க சார். திமுக நாங்க சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். தயவு செய்து உங்கள் கட்சிக்காரர்களை அடக்கி வையுங்கள். ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் தளபதி எங்களை அடக்க வைத்திருக்கிறார். அப்படி அவர் கட்சியை நடத்தவில்லை. ஆனால் எங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இறுதி எச்சரிக்கை. ஒரு பேச்சில் ஒரு மரியாதை இருக்கணும். ஒரு பேச்சில் ஒரு நாகரிகம் இருக்கணும். பெண்களை பற்றி பேசும்போது 1000 தடவை யோசிச்சு பேசணும். அப்படி இல்லைன்னா அதை விட 1000 மடங்கு திருப்பி கொடுக்கும். தாங்க மாட்டேன். நாங்கள் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பதை எங்கள் எதிரிகள் தான் தீர்மானிக்கணும். புரியுதுங்களா? பெரியார் சொல்ற திமுக பெரியார் சிலையை ஏன் வைக்கல? இப்ப தெரியுதா அறிவாலயத்துல? புரியுதா? அவர் பெண் உரிமைக்காக போராடினார். பெண்களுக்கு உரிமையை கொடுக்க கூடாதுன்றதான் திமுக. ஒரு பெண்ணை எதுக்காக பேசுற? ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதியை ஒரு பொறுப்பற்ற முறையில் ஒரு மேடையில் ஒரு பெண்ணை ரொம்ப கேவலமா கீழ்த்தரமா ஒரு முதலமைச்சரை சேர்த்து வச்சு பேசும்போது அப்புறம் அவங்க கட்சி எம்எல்ஏ பெண் என்ன பண்ணுவார்? உதயநிதி உட்கார வச்சுன்னு தஞ்சாவூர்ல ஒரு கோயில் திருவிழாவில் ஒரு கல்யாண விழாவில் பேசுறாரு. சரி பேசு, ரைட்டு பேசுற, நீ அப்படிதான் பேசுவோம், உங்களுடைய வளர்ப்பு அப்படி. உடனே அப்படி அந்த திட்டம் இல்லை, நான் வேற என்ன திட்டம் எங்களுக்கு இப்போ சொல்லணும்னா உனக்கு என்ன பிரச்சனை? அந்த மார்க்கெட் வேல்யூ தெரிஞ்சுக்கணும். இடம் வாங்கி போட்டுருக்காங்க. அதுதான் மக்கள் பிரச்சனை கிடையாது. பரந்தூர் வந்தா இந்த லேண்டு ஒரு ஏக்கர் இவ்வளவு விலை போகும். சென்னையே வெள்ளத்துல மூழ்கிடும். பரந்தூர் விமான நிலையம் மட்டும் அமைந்திருந்தால் சென்னையே வெள்ளத்தில் மூழ்கிவிடும். அதிமுக எம்எல்ஏ அவர்களை விட தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு தொண்டனா இருக்கிறது எங்களுக்கு பெருமைங்க. எங்களுக்கு திமுக வீழ்த்தணுங்க. திமுக இனி தமிழ்நாட்டில் வளரக்கூடாதுங்க. அந்த முடிவுக்கு அவங்க வராங்க. ஏதோ நன்றி கேட்ட தினமாங்களா? அப்படிலாம் இல்லை. இவர்கள் என்ன முயற்சி செய்தால் அவங்கெல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர். தாவேகா பெண் அமைச்சர்கள், பெண் எம்எல்ஏக்கள், பெண் நிர்வாகிகள் இவர்கள் மீதான ஆபாச தாக்குதல் அப்படின்றது வந்து தொடர்ந்து திமுக சைடு இருந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஐடி விங் பண்ணா கூட சரி, யாரும் முகம் தெரியாதவங்க பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். ஆனா உதயநிதி அவர்களை மேடையில வச்சுட்டே ஒரு எம்எல்ஏ வந்து பேசுறாரு. சரி, உதயநிதியே மேடையில அப்படிதானே பேசுறாரு. அவரும் பேசுறாரு. அப்புறம் இல்ல மக்களிடையே இந்த மாதிரி எதிர்வினையான பாக்கட்டங்க, ஜனங்க பாக்கட்டங்க. ஏங்க அவங்க தாத்தா பேசினாரு, அது ஒரு காலத்துல பேசினாரு. அன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு சோசியல் மீடியா எல்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு இல்ல, சுத்தமா சோசியல் மீடியாவே கிடையாது. அன்னைக்கு அந்த செய்திகள் வெளியே போல. அந்த செய்திகள் இன்னைக்கு வெளியே போல. அன்னைக்கு வெளியே போயிருந்தா அன்னைக்கு மக்கள் இப்படிதான் தீர்மானிச்சிருப்பாங்க. திமுக அன்னைக்கே தொடர்ச்சி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த செய்திகள் இன்னைக்கு பெருசா போல. மகாத்மா காந்தி இறந்துட்டாருன்ற செய்தி அந்த நாடு அறிஞ்சு கொள்வதற்கு அன்றைக்கு 6 மாதம் தேவைப்பட்டது. சரி, அன்னைக்கு அந்த செய்தி போல. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி கிடையாது. இன்னைக்கு பேசினா அடுத்த செகண்ட் சோசியல் மீடியால அது வைரல் ஆயிடும். சரிங்களா? ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதியை ஒரு பொறுப்பற்ற முறையில் ஒரு மேடையில் ஒரு பெண்ணை ரொம்ப கேவலமா கீழ்த்தரமா ஒரு முதலமைச்சரை சேர்த்து வச்சு பேசும்போது அப்புறம் அவங்க கட்சி எம்எல்ஏ பெண் என்ன பண்ணுவார்? உதயநிதி உட்கார வச்சுன்னு தஞ்சாவூர்ல ஒரு கோயில் திருவிழாவில் ஒரு கல்யாண விழாவில் பேசுறாரு. சரி பேசு, ரைட்டு பேசுற, நீ அப்படிதான் பேசுவோம், உன்னுடைய வளர்ப்பு அப்படி. ஒரு ஒரு அமைச்சரை, ஒரு பெண் அமைச்சர் அவள் இவள் என்று ரொம்ப கேவலமா ஒரு மரியாதை குறைவா பேசுறது. நான் என்ன கேட்கறேன்னா, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நீங்க வந்து பெண்களை வந்து இப்படியே ஒரு கொச்சப்படுத்துவீங்க? எவ்வளவு காலத்துக்கு? அடுப்புவதற்கு பெண்கள் எதற்கு? அவர்களுக்கு அத்தனையும் வேண்டும். பெண்கள் என்ன பிள்ளை பெற்று தருகிற மிஷினான்னு கேட்டவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். தன் வாழ்நாள் முழுதும் பெண் உரிமைக்காக பாடுபட்டவர். அவர் தான் எங்களுடைய கொள்கை தலைவர். புரியுதுங்களா? பெரியார் சொல்ற திமுக பெரியார் சிலையை ஏன் வைக்கல? இப்ப தெரியுதா அறிவாலயத்துல? புரியுதா? அவர் பெண் உரிமைக்காக போராடினார். பெண்களுக்கு உரிமையை கொடுக்க கூடாதுன்றதான் திமுக. ஒரு பெண்ணை எதுக்காக பேசுற? அவங்க வந்து அவ்வளோ வல்கரா, அவ்வளோ வந்து விமர்சனமா உங்க கட்சி எம்எல்ஏ பேசுறான், ஒரு இதுவா பேசுறாங்கன்னும் போது நீங்க அதை இது எப்படி இதை அனுமதிக்கிறது? இது எப்படி ஸ்டாலின் அனுமதிக்கிறார்? ஸ்டாலின் பேசியிருக்காரு. இருந்தாலும் இதனால இந்த மாதிரி தவறுகளால தான் நம்ம கட்சி இந்த அளவுக்கு ஆயிருக்குது. கொளத்தூர்ல என்ன கொத்து பரோட்டா போட்டுட்டாங்க. இனியாவது கரெக்டா இருக்கணும்னு சொல்லணுமா இல்லையா? ஒரு லேடினா உங்களுக்குன்னா அவ்வளவு இது. ஒரு லேடி ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா அவங்கள தப்பா பேசுவீங்களா? புரட்சித்தலை அம்மாவை அப்படிதான் பேசுனீங்க. திருந்தவே மாட்டா. திமுக திருந்தாதா? இப்படிதான் பெண்களை இப்படிதான் கேவலமா பேசுவீங்களா? ஒரு பெண்மையை போற்றுகிற இந்த மண்ணில், உலகின் படைப்பாளிய பெண் தான் சொல்லுகிற இந்த மண்ணில், தாய் நாடு, தாய் மண், தாய் மொழின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் தகப்ப நாடு, தகப்பன் மொழின்னு சொல்லலை. தகப்பன் மொழி நான் சொல்றோம், தாய்மொழி சொல்றோம், தாய்நாடு சொல்றோம். ஒவ்வொரு நதிகளுக்கும் காவிரி, கங்கை, யமுனா, கோதாவரின்னு பெண்களின் பேரை தான் வச்சிருக்கிறோம்.
பெண்களின் பேரை தான் வச்சிருக்கிறோம். சரியா? ஒரு ஆண்கள் அந்த மாதிரிலாம் பண்ணல. பெண்கள் பேர் இந்த அளவுக்கு ஒரு போற்றப்படுகிற ஒரு பெண்மையை போற்றுகிற மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றார் மகாகவி பாரதியார். அந்த மடமையை கொளுத்தணும். மடமை என்ற முட்டாள்தனம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு சொன்னார். நாங்க என்ன சொல்றோம்னா, பொதுவாகவே திமுக நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். தயவு செய்து உங்கள் கட்சிக்காரர்களை அடக்கி வையுங்கள். இது போன்று ஒரு முதலமைச்சரை ஒருமையில் அவமானப்படுத்தி பேசுவதோ பெண்களை கொச்சப்படுத்துவதோ ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் தளபதி எங்களை அடக்கி வைத்திருக்கிறார். அப்படி அவர் கட்சியை நடத்தவில்லை. ஆனால் எங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. எங்கள் தாயை பழித்தவனை எங்கள் தாய் தடுத்தாலும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லுவதை போல எங்கள் தாய் குலத்தை பழிப்பவர்களை அப்புறம் நாங்கள் யார் தடுத்தாலும் விட மாட்டோம். ஓரளவுக்குத்தான் பொறுமை, ஓரளவுக்குத்தான். புரியுதா? அந்த எல்லையை தயவு செய்து திமுக தாண்டி போகக்கூடாது. அந்த எல்லையில் தயவு செய்து இறுதி எச்சரிக்கை. ஒரு பேச்சில் ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு பேச்சில் ஒரு நாகரிகம் இருக்கணும். பெண்களை பற்றி பேசும்போது 1000 தடவை யோசிச்சு பேசணும். அப்படி இல்லைன்னா அதை விட 1000 மடங்கு திருப்பி கொடுப்போம். தாங்க மாட்டீங்க. 1000 மடங்கு திருப்பி கொடுப்போம். நாங்க ஒன்றும் இயேசுநாதருக்கு ஒரு கண்ணத்தை அடித்தா மறு கண்ணத்தை காட்டுறதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு தான் மரியாதை. நாங்கள் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பதை எங்கள் எதிரிகள் தான் தீர்மானிக்கணும். புரியுதுங்களா? பொறுமையா போனோம், பொறுமையா இருக்கிறோம், அரசியல் நாகரிகமா இருக்கணும், கௌரவமா இருக்கணும் நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு தெரியாது இல்ல, நீ அடிச்சுக்கினே இருப்ப, நாங்க என்ன கையில பூ கட்டிக்கின்னு பூ பறிச்சுன்னு இருப்போமா? அது கிடையாது. ஓரளவுக்கு தான் எங்கள் தளபதி எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனா எல்லையை மீறினீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. பரந்தூருக்காக கையகப்படுத்த அந்த விவசாய நிலங்களை வந்து திரும்ப அவங்களிலுமே ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு சிபிஎம்னுடைய மாநில செயலர் சண்முகம் அவர்கள் சொல்றாரு சார். ஆனா கீர்த்தனா அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது நாங்க அதை வேற ப்ராஜெக்டுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு முரண் இருக்கு சார். முரண் அரசாங்கம் சொல்றது தானே. உங்க கூட்டணி தான் கூட்டணியில அதெல்லாம் இல்லைங்க. யார் எது வேணா சொல்லலாம். அரசு சொல்லுவது தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ விவசாயிகள் கிட்ட இருந்து நிலத்தை திமுக கையகப்படுத்தி இருக்குது. அவங்க ஆட்சியில் வந்து ஒரு 40% அவங்க வந்து 90%ன்றாங்க. அது போய் ஒரு 40% கிட்ட தான் அவங்க கையகப்படுத்தி இருக்கிறாங்க. அதுவும் வந்து பரந்தூர் மாநிலத்துக்கான அத்தனை அனுமதியுமே வந்து இன்னும் ஒன்றிய அரசு கொடுக்கல. 2 அனுமதி மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. கொடுக்கல. இன்னும் சுற்றுச்சூழல் அனுமதி அது இது நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் கொடுக்கல. ஒரு விவசாயி கையில் இருந்து ஒரு நிலத்தை பிடுங்குவது என்பது தாயின் மார்பை அறுப்பதற்கு சமம். விவசாயிகள் தான் இந்த தேசத்தின் முதுகெலும்புகள் என்றால் தேசத்தந்தை காந்தியடிகள். சரிங்களா? ஒரு விமான நிலையமும் வேண்டும், விவசாயமும் வேணும். அதை பார்த்து பக்குவமாக தான் பண்ணணும். நீங்கள் வந்து பறந்தவரை சுற்றி இருக்கிற ஒரு இடத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆக்கிரமிச்சு உங்கள் கட்சிக்கெல்லாம் வாங்கிக்கின்னு உங்கள் ஆளுங்களை உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் கட்சிக்காரங்க எல்லாரும் வந்து நிறைய லேண்டை வாங்கி போட்டுட்டாங்க. ரியல் எஸ்டேட்டில் பரந்தூரை சுற்றி எல்லாத்தையும் இடத்த வாங்கி போட்டு நாங்கள்லாம் இந்த இடத்துல தான் நாங்கள் முதலீடு பண்ணியிருக்கிறோம், அதனால் ஏர்போர்ட் இங்கே வந்தால் தான் எங்களோட லேண்டெல்லாம் பல மடங்கு உயரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அந்த பரந்தூர் நீங்கள் கொண்டு வரீங்கன்றது நல்லாவே எல்லாருக்கும் புரியுது. 1000 நாட்கள் கிட்ட அந்த மக்கள் போராடினாங்க. முதலமைச்சர் போய் இன்னாயதர் கூட அவங்கள போய் கேட்கல. சரிங்களா? போராடினாங்க, கேட்கல. அந்த சுற்றி இவங்க இடம் வாங்கிறீங்களா? இப்போ கூட பாருங்கள், அந்த திட்டம் வேண்டான்னு சொல்லியாச்சு, வேறு இடத்துல ஏர்போர்ட் நாங்கள் ரெடி பண்ணுறோன்னு சொல்லியாச்சு. சென்னை விமானத்திலே இன்னும் அதிகம் இன்னொரு முனையத்தை விரிவாக்கப்படுத்தணும்னு சொல்லியாச்சு. அதெல்லாம் பார்த்துக்க போகிறாங்க. உடனே அப்படி அந்த திட்டம் இல்லைன்னா வேறு என்ன திட்டம் எங்களுக்கு இப்போ சொல்லுங்கன்னா உனக்கு என்ன பிரச்சனை? அந்த மார்க்கெட் வேல்யூவை தெரிஞ்சுக்கணும். இடம் வாங்கி போட்டிருக்காங்க. அதுதான் மக்கள் பிரச்சனை கிடையாது. பரந்தூர் வந்தா இந்த லேண்டு ஒரு ஏக்கர் இவ்வளவு விலை போகும். ஐயோ பரந்தூர் வரலையா? அப்போ என்ன அப்போ நம்ம வாங்கின வேலைக்கு தான் கொடுக்கணும் போல. இவங்க ரொம்ப சீப்பாக தானே வாங்கினாங்க, அந்த ரேட்டுக்கு தான் போகுமா? இது என்னன்னு புரியலையா? ஏன்னா அந்த இடத்த இவங்க வாங்கும்போது மக்களுக்கு தெரியாது பரந்தூர் ஏர்போர்ட் வரப்போகுது. சரி இவ்வளோ கேட்குறாங்க, பரவாயில்ல, நம்ம ஒரு ஏக்கர் வந்து 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம், ஒரு சென்ட் 1 லட்சம் அப்படி தானே போகும். 1 லட்சம் 2 லட்சம் போகும்னா சரி அதை கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஏர்போர்ட் வரும்போது அதோடைய மதிப்பு எங்கேயோ போகும். ஏன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டலாம், பிளாட் கட்டலாம், ஹோட்டல் கட்டலாம், தங்குற விடுதி கட்டலாம், எவ்வளவோ டெவலப் ஆகிடும். சரிங்களா? அங்கே வந்து எத்தனை குளங்கள் இருக்குது, எத்தனை ஏரிகள் இருக்குது பரந்தூரில். எதையுமே வந்து இவங்க வந்து இது பண்ணலை. பரந்தூரில் விமான நிலையம் கட்ட முடியாது, ஆனால் வாட்டர் விமானத்தை தான் கட்ட முடியும்னு ராஜ்மோகன் கூட சொல்கிறாரு இல்லையா? அந்த ஓடு பாதையே வந்து வெள்ளத்தில் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சார். சென்னையே வெள்ளத்துல மூழ்கிடும். அம்மா பீரியட்ல வந்தா மாதிரி ஒரு வெள்ளம் வந்ததுன்னா, செம்பரம்பாக்கம்லாம் ஒரு வெள்ளம் வந்தது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா பரந்தூர் விமான நிலையம் மட்டும் அமைந்திருந்தால் சென்னையே வெள்ளத்தில் மூழ்கிவிடும். சென்னையே வெள்ளத்தில் மூழ்கிடும். பரந்தூர் விமான நிலையத்துடைய வரலாமா வரக்கூடாதான்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் நீங்கள் ஒரு குழு அமைச்சிங்களா? அந்த குழுவில் அவர் என்ன சொன்னார்ன்றதை நீங்கள் சட்டமன்றத்தில் வச்சுதா திமுக ஆட்சி ஏன் சொல்லலை? பரந்தூரே வந்து அந்த இடத்துல வந்து சென்னையும் மிகப்பெரிய வெள்ளத்தில் சென்னை பாதிக்கப்பட்டுருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடல் மட்டத்திலிருந்து சென்னை வெறும் 5 அடி உயரத்தில் தான் இருக்குது. பெங்களூர் 1000 அடி உயரத்தில் இருக்குது.
கடல் மட்டத்திலிருந்து பெங்களூர் 1000 அடி உயரத்தில் இருக்குது. ஆனால் சென்னை வெறும் 5 அடி உயரத்தில் தான் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் என்ன பண்ண முடியும்? 5 அடி உயரத்தில் சென்னை இருக்குதுங்க. கடல் மட்டத்தில் இருந்து 5 அடி உயரத்தில் சென்னை இருக்குதுன்னா வெள்ளம் வந்தால் இங்கே போகணும், தண்ணி போகணும். 5 அடி உயரத்தில் சென்னை இருந்தால் போகும். ஆனால் வெள்ளம் வந்து 10 அடி 5 அடி வந்துட்டா கடல் வாங்காதுல்ல, அந்த தண்ணியை கடல் வாங்கணும்ல, உள் வாங்கணும்ல. சென்னை என்ன ஆகும்? புரியுதுங்களா? இந்த வெள்ளத்தை தடுக்கிறது தான் அந்த அந்த இன்னொன்று அந்த இதெல்லாம் இதில் அந்த வழியில் இதெல்லாம் கூட நிறைய இடத்தெல்லாம் கூட இவங்க ஆக்கிரமிச்சுட்டாங்க இல்லையா? இந்த சதுப்பு நில காடுகள், இந்த சதுப்பு நில காடுகள்லாம் கூட ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டதால் அங்கே மிகப்பெரிய கட்டடங்கள் வந்ததால அதுவே ஒரு மிகப்பெரிய வெள்ளக்கடா சென்னை மாறுன்ற சூழ்நிலை இருக்குது. சரிங்களா? இருக்குது. ஆக இப்படி இந்த 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 பரந்தூரை சுற்றி இவ்வளவு அரசியல் இருக்குது. இப்போ பரந்தூர் நீங்கள் வந்து பரந்தூர் அந்த மக்கள்கிட்ட வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்தினா அந்த 40-45% நிலத்தை மீண்டும் அந்த விவசாயிகளத்தில் கொடுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு வாங்கின நிலத்தை, ஒரு அரசாங்கம் வாங்கின நிலத்தை திருப்பி கொடுக்க முடியுமா என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து பார்க்கணும். எந்த நோக்கத்துக்காக வாங்கப்பட்டது, பல விஷயங்கள் இருக்குது அதில். புரியுதா? பல விஷயங்கள் இருக்குது. இப்போ கொடுத்த பணத்தை அவங்க என்ன பண்ணாங்க, அந்த விவசாயிகள் எப்போ பணம் கொடுத்தாங்க, அந்த பணம் அவங்க கையில் வச்சிருக்காங்களா இல்லையா, மீண்டும் கொடுக்கும்போது இதனுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் பார்க்கணும். பல விஷயங்களை கணக்கில் எடுக்கணும். சரியா? பல விஷயத்தில் கணக்கில் எடுக்கணும். அங்கே தொழில்துறை அமைச்சர் சொல்கிறாங்க, அங்கே நாங்கள் வேற ஒரு ஏதோ கொண்டு வர சொல்லும்போது எதை செய்தாலும் மக்களுக்கு எது நன்மையோ அதைத்தான் செய்வார். ஆனா இப்போ கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய சிபிஐ இருக்கட்டும், சிபிஎம் இருக்கட்டும், அரசுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லிட்டு வராங்க. ஆனா கடந்த 5 ஆண்டுகள்ல அவங்க எதுவுமே பேசல அப்படின்றத நம்ம அது ஒன்றும் தப்பு இல்லை தம்பி. அதாவது வந்து அவங்களுடைய கட்சி நிலைப்பாடு இது வந்து ஜனநாயகம். இங்கே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் ஜனநாயகம். இப்போ எங்கள் கட்சியில் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கும்போது சட்டமன்றத்தில் முதலமைச்சரை வணங்கி எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளரை வணங்கின்னு சொல்கிறாங்க. எந்த கட்சியிலாவது இந்த மாதிரி சொல்ல முடியுமா? சொல்லுங்க, எந்த கட்சியில் சொல்ல முடியுமா? நாங்கள் வந்து ஸ்டாலினை வணங்கி அப்புறம் நேருவை வணங்கி ஏவாவேலுவை வணங்கின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்க முடியுமா? சொல்லுங்க, இருக்க முடியுமா? எந்த கட்சியிலுமே முடியாது தம்பி. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் கட்சி தலைவருக்கு தனியாக பொதுச் செயலாளர் சொல்லும்போது அதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கிறார். இன்னமும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய படத்தை தான் செங்கோட்டையன் பாக்கெட்டில் வச்சிருக்கிறார். ஏதாவது அம்மா படத்தை வச்சுக்கின்னு ஓபிஎஸ் திமுக இருக்க முடியுமா? திமுக அனுமதிக்குமா? அப்புறம் இன்னும் சட்டமன்றத்தில் பாருங்க, அம்மா படம் தான் செங்கோட்டையன் பாக்கெட்ல இருக்குது. ஆக இந்த மாதிரி ஒரு ஜனநாயகமான ஒரு இயக்கத்தை எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு சுதந்திரம், அவ்வளவு ஒரு ஜனநாயகம் இந்த கட்சியில இருக்குது. ராணுவ கட்டமைப்பு இந்த கட்சியில இருக்குது. உன் சுதந்திரம் என்பது இதுவரையில தான். என் மூக்குக்குள்ள விரல விட்டு நோடுறது கிடையாது. ஆனா உனக்கான உரிமை இந்த கட்சியில வழங்கப்படுது. உங்களுக்கான உரிமை இருக்குது, உங்களுக்கான மரியாதை இருக்குது, எல்லாம் இருக்குது. சரிங்களா? அப்போ கூட்டணி கட்சிக்காரர் இருக்கும்போது அவங்களுக்கு கட்சியுடைய நிலைப்பாடு, ஐயோ இதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்றதுக்கு நாங்கள் திமுக கிடையாது. அவங்க கட்சியோட நிலைப்பாடு அவங்க சொல்றாங்க, சொல்லட்டும். இல்ல சார், ஸோ இதை மைண்ட்ல வச்சுதான் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக இருந்து இன்னும் 10 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண போறாங்க. அதெல்லாம் சார் நல்லா கேட்டுங்க. அதிமுக இல்ல திமுக கூட வருவாங்க. அவங்க விரும்புறாங்க, வராங்க. இல்ல சார், இப்ப கூட்டணி கட்சிகள் இப்படி இருக்கு, அதெல்லாம் கிடையாது. மைண்ட்ல இருக்கிறது அதெல்லாம் கிடையாது. புரியுது? அதெல்லாம் கிடையாது. அவங்க விரும்புறாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க எங்க கட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதிமுகவுடைய லட்சியமே, எம்ஜிஆர் அந்த கட்சி ஆரம்பிச்சுடைய லட்சியமே திமுக தமிழ்நாட்டிலிருந்து தொடை தெரியப்படணும்ன்றது தான். ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய தவறான அரசியல் திமுக இன்னைக்கு வளர்ந்து போய் நிற்குதுன்றத அதிமுக தொண்டம் விரும்பல. எப்ப திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணுன்ற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரோ அப்ப அதிமுக எதற்காக துவங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை விட்டு அந்த கட்சி வெளியேறி போச்சு. அப்ப அந்த தொண்டை விரும்பல, அந்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ விரும்பல. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக வீழ்த்தணும், திமுகவை தமிழ்நாட்டு அரசியல் இருந்து அப்புறப்படுத்தணும்னா அது தமிழக வெற்றி கழகத்தால தான் முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க, விரும்புறாங்க. அவங்களா விரும்பி கட்சிக்குள்ள வராங்க. அப்படி எம்எல்ஏ பதவியோடு வரும்போது கட்சி தடைச்சட்டப்படி அவங்களுக்கு பிரச்சனை வரும்ன்றதால அதை ராஜினாமா செஞ்சுட்டு வராங்க. ராஜினாமா செஞ்சுட்டு வராங்க. இப்போ நான் கேட்கறேன், அதிமுக இருந்து வெறும் எம்எல்ஏக்கள் மட்டும்தான் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காக்கு வந்தாங்களா? இல்ல, பல நிர்வாகிகள் வந்து மாவட்ட செயலாளர்கள் எவ்வளவு மாவட்ட செயலர் வந்தாங்க, எவ்வளவு நிர்வாகி வந்தாங்க, எவ்வளவு பகுதி கழக செயலர் வந்தாங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்தாங்க, முன்னாள் எம்பிக்கள் வந்தாங்க, முன்னாள் கவுன்சிலர் வந்தாங்க. வந்துக்கினே இருக்கிறாங்க. நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்றுமா பனையோரு வந்து குவிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதிமுக இருந்து திமுக இருந்து எத்தனையோ கட்சியிலிருந்து வராங்க. அவங்க எல்லாம் எம்எல்ஏ வந்தாங்களா? அப்ப அதெல்லாம் என்ன விரும்புறாங்க, வராங்க. எம்எல்ஏ இல்லாதவங்க வந்தா பிரச்சனை கிடையாது. எம்எல்ஏ வந்தா அந்த கட்சி தடை சட்டம் வரும். அப்ப ராஜினாமா செஞ்சுட்டு வராங்க. எங்களுக்கு வேணாங்க எம்எல்ஏ பதவி கூட வராங்க. அதிமுக எம்எல்ஏ இருக்கிறத விட தமிழக வெற்றி கழகத்துல ஒரு தொண்டனா இருக்கிறது எங்களுக்கு பெருமைங்க. எங்களுக்கு திமுக வீழ்த்தணுங்க, திமுக இனி தமிழ்நாட்டில் வளரக்கூடாதுங்க, அந்த முடிவுக்கு அவங்க வராங்க. அவ்வளவுதான். நாங்க அதை ஏத்துக்கிறோம். தகவலத்தோடு எங்கள் தலைவர் அவங்களை அரவணைத்துக் கொள்கிறோம். பல தகவல்களுக்காக தெரிவிச்சிங்க சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.